நாம் கேட்ட வரத்தை மட்டும் தரக்கூடிய வல்லமை கொண்டவர் அல்ல முருகர். நீங்கள் கேட்காத வரத்தையும் கூட வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட முருகப்பெருமான் மனதை குளிர வைக்க வேண்டும் என்றால் அவர் முன்பாக நின்று நீங்கள் பாடல்களை பாட வேண்டும். முருகருக்கு பாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். முருகனை புகழ்ந்து நீங்கள் பாடினீர்கள் என்றார் அவர் மனம் குளிர்ந்து மெய்மறந்து நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்து விடுவார். மனிதர்களுடைய மனது பாடலை கேட்டு எப்படி மயங்குகிறதோ அதே போலத்தான் அந்த முருகப்பெருமானின் மனதும் பாடலை கேட்கும்போது நிச்சயம் மயங்கும். முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரி, முருகன் வழிபாட்டை வீட்டிலேயே செய்தாலும் சரி, முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பதிகத்தை படிக்க வேண்டும். அந்த வகையில் இன்று திருப்புகழிலிருந்து எடுக்கப்பட்ட முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு பதிகத்தை பற்றிய பாடல் வரிகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமயில் மீதமர்ந்த சுந்தரம் சுந்தரம் சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்த வடிவேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே நெஞ்சமே. அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்கும் முன்னமே. மந்திரம் எவ்வளவுதான். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபாடு செய்தால் முருகன் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்டதற்கு மேல் வரங்களை வாரி வாரி கொடுப்பார். அந்த அளவிற்கு திருப்புகழில் அருணகிரிநாதர் நமக்கு இந்த பாடலை தொகுத்து வழங்கியுள்ளார். முருகனுக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் வரிகளில் இதுவும் ஒன்று. செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பாடலை முருகனின் திருவுருவப்படத்தின் முன்பாக அமர்ந்து படிக்கலாம். கோவிலுக்கு செல்லும்போது இந்த பாடலை படிக்கலாம். சஷ்டி, கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த திதிகள் வரக்கூடிய நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லுவது சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் முருக பக்தர்களா? தினமும் காலையில் எழுந்து நெற்றியில் விபூதி இட்டு கொண்டு இந்த பாடலை படியுங்கள். முருகன் உங்களோடு துணையாக வந்து நிற்பார். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.